Hi friends, in this video number or 5 type of material varieties வந்து post பண்ணிருக்கோம். அதுல first பார்க்கிறது வந்து குபேர பட்டு saree. So குபேர பட்டுல first பார்க்குற இந்த pattern மட்டும் உங்களுக்கு ரீஸ்டாக்ல வந்திருக்கு. பேலன்ஸ்ல நம்ம நார்மலா வந்து லாஸ்ட் ஒரு 10 to 15 வீடியோஸ்ல இருக்கிற sarees எல்லாமே அவைலபிள்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் மட்டும் ரீஸ்டாக்ல வந்திருக்கு. அது மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். குபேர பட்டுவை பொறுத்தவரையும் வேற எந்த அப்டேட்டுமே இருக்காது. ஸோ நான் எஸ்டர்டே வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் இப்போ வர ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸ்க்கு வந்து குபேர பட்டை தவிர வேற நிறைய சாரீஸ்ல வந்து நியூ கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பாருங்க. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் குபேர பட்டு தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த இயர் பார்த்தீங்கன்னா குபேர பட்டுல நிறைய ரீஸ்டாக் அண்ட் நியூ கலெக்ஷன் ரொம்ப லிமிட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நிறைய மெட்டீரியல்ல வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தேவையான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பொறுத்தவரையும் இன்னைக்கு நம்ம 2ல வீடியோவில் பார்க்கறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் கிரேப் சில்க் போட்டிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப்பு. ஸோ ஆல்ரெடி பார்த்தா 850, அடுத்து வந்து இது 1150 ப்ளஸ் ஷிப்பிங். இது ரெண்டுமே மைசூர் கிரேப்பு. இதுக்கு அடுத்து பார்க்குற 699 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பார்க்குறது வந்து காட்டன் கிரேப்பு. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம 2ல போஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து கிரேப் சில்க், மைசூர் கிரேப் அண்ட் காட்டன் கிரேப். இந்த 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் மெட்டீரியல் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாகவே காட்டன் கிரேப்பை பொறுத்தவரையுமே வந்து நிறைய ரீஸ்டாக் தான் வரும். ஏன்னா ஒரு 3 to 4 டிசைன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ரீஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு நிறைய பேர் வந்து கேட்டு விரும்பி வாங்குறது இந்த காட்டன் கிரேப்பாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாங்கிட்டு இது வந்து ஈஸி டு கேரி மெட்டீரியலாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிசைனில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மெட்டீரியல் பிடிச்சிருக்கு, இதில் வேறு என்ன கலர்ஸ்லாம் அவைலபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் டோட்டலாக வந்து 4 to 5 கலர்ஸ் அப்படின்னா 4 கலர்ஸ் 5 கலர்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணவங்களுமே இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கோவொர்க்கர்ஸ்க்கெல்லாமே சொல்லி அதுலேயுமே ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் வந்து அப்படி ஆர்டர் கொடுத்தவங்களுமே இருக்காங்க இந்த காட்டன் கிரேப். அதனாலேயே வந்து ரிப்பீட்டடாக ஒரு 4 to 5 டிசைன்ஸ் வந்து காட்டன் கிரேப்பை எப்போவுமே வந்து ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அந்தளவுக்கு அதுவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ டைம்ஸ் ரீஸ்டாக் பண்ணாலுமே சூப்பர் மூவிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து நம்பர் 3ல பார்க்குற சாரீ வந்து துஷர் சில்க் சாரீ தான். ஸோ இன்னைக்கு துஷர் சில்க் சாரியில் ஃபர்ஸ்ட் பார்க்குற இது பாருங்களேன், ரொம்ப வளவளப்பு துஷர் கிடையாது. இது லைட்டான அந்த மைல்டு வளவளப்பு துஷராக தான் இருக்கும் இந்த மெட்டீரியல். ரொம்ப ஹெவியாக அந்த ரொம்ப வந்து ஒரு மாதிரி வழுக்கி ரொம்ப வளவளப்பாக இருக்குமானா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ துஷர்லேயே நான் நிறைய டைப் வந்து துஷர் சில்க் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் துஷர் தான். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கலாம்கரி தீமில் வந்திருக்க துஷர். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து ஜரி வீவிங் கொடுத்துருப்போம். ஜரி வீவிங் கொடுத்துருக்கதும் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே துஷர் தான். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு லைட்டாக பனாரசி மெட்டீரியல் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த துஷர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க 3 டிசைனில் துஷர் போட்டிருக்கோம். 3 டிசைன்லையுமே துஷர் வந்து ஒவ்வொரு சாரியுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி பேஸ் மெட்டீரியல் துஷராக தான் இருக்கும். பட் இது கலாம்கரி தீம்ல லைட்டான இந்த சாஃப்டி இந்த ஒரு மாதிரி வளவளப்பு கலந்த மாதிரி ஜாஸ்தி வளவளப்புலாம் இருக்காது. நீங்கள் ஈஸி டு உங்களுக்கு ட்ரேப்பாக தான் இருக்கும். ரொம்ப ட்ரேப் பண்ணுறதுக்கெலாம் வரவே வராது. ஃப்ளீட்ஸ்லாம் ரொம்ப வளவளன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா சாஃப்ட் சில்க் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். சாஃப்ட் சில்க் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குபேர பட்டுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து செட் பண்ணிடலாம். சில சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வளவளன்னு வரும். அதனால ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க, சாஃப்ட் சில்க்லேயே இது ரொம்ப வலிக்கு போகுமா, வளவளப்பாக இருக்குமா, அந்த மாதிரிலாம் எனக்கு ட்ரேப் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சாஃப்ட் அப்படின்னாலே அதுக்குள்ளேயே நிறைய வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அதே மாதிரியே தான். ஸோ இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இந்த துஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு மாதிரி பனாரசி மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் மெட்டீரியல் அந்த மாதிரி துஷராக இருக்கும். சில்வர் வீவிங் கொடுத்துருக்கும் சாரீ ஃபுல்லாமே. பார்டர்லாம் பாருங்களேன், ஒரு நியூ டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சாரியும். இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து இது பாருங்கள், இது வந்து காட்டன் மிக்சடு துஷராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனாக வியர் பண்ணணும், லினன் வியர் பண்ணால் எனக்கு பிடிக்கும், மூங்கா சில்க் வியர் பண்ணால் பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ்லாம் வந்து ப்ரொஃபஷன் வியர்னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காட்டன்லேயே வந்து கொஞ்சம்
1000க்கு மேலே போனால் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான காட்டன் வியோ பண்ணணும், நல்லாயிருக்கும், எனக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் அந்த மாதிரி தான் வியோ பண்ணுவேன் அப்படின்றவங்களாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த துஷர் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த துஷர் சில்க் வந்து காட்டன் மிக்சடாக இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு சரி வீவிங் கொடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த சாரியை நீங்கள் வியோ பண்ணும் போது அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதில் இருக்கிற ஃபியூ கலர்ஸ்மே பாருங்கள், ரொம்ப அழகான கலர்ஸ். இதெல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி ஆனியன் ஷேடில் கொடுத்துருக்க கலர். இதுவுமே பாருங்க, இதெல்லாம் ரேர் கலர். இது பாருங்க, ஒரு மாதிரி பிஸ்தாவும் இல்லாம ஒரு மாதிரி மைல்டு பேஸ்டல் கிரீன் மாதிரி இருக்கிற கலர். ஸோ நல்ல டிஃப்ரெண்டான கலர் இந்த துஷர்ல வந்திருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க, டோட்டல் கலர் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கும் போது. ஸோ அடுத்து நம்பர் 4ல பார்க்குற சாரி வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ் தான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ்ல இன்னைக்கு ஒரு சில சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ்லாம் நம்ம வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரெகுலரா அப்டேட்ஸ் இருக்கும் போது இன்னைக்கு வீடியோல கம்மியா இருக்கும். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து அந்த வெரைட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட் வீடியோ ஃபுல்லாவே கவர் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் தான் ஒரு சில வீடியோல கூட போட்டிருக்கும். இன்னைக்கு இப்போ நம்பர் 4ல பார்த்துட்டு இருக்கிறது சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ். நம்பர் 5ல ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு, அது என்னன்றதே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க.
ஸோ இன்னைக்கு நம்பர் 5ல பார்க்குற சாரீ பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். அதுலேயும் இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா செமி சாஃப்டாக தான் இருக்கும் மெட்டீரியல். ரொம்ப ரஃபாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது மெட்டீரியல். ரொம்ப அழகாக இருக்கும். சரி வீவிங்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது. லிச்சி பட்டு இருக்குது, ஃபியூஷன் பட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இன்னைக்கும் செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டெய்லி வீடியோஸில் மெட்டீரியல்ஸை போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் அரைவல் ஆகிறத பொறுத்து நம்ம போடுறதுனால டெய்லி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுனாலயே வந்து அடுத்து என்ன கலெக்ஷன் இருக்கு இல்லையா வந்து இப்போ ஒரு சாரியில ஒரு டிசைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல 10 to 15 கலர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கலர்ஸ் போல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, இல்ல 8 கலர்ஸ் போல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற கலர்ஸ் கூட வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ அதையுமே ஒரு 10 to 15 வீடியோஸ் கேப்க்கு அப்புறம் அந்த ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை அப்டேட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஃபுல் மூவிங்கில் போயிடுச்சு, திருப்பி நல்லா ரீஸ்டாக் நிறைய பேர் வந்து ரீஸ்டாக் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா ரீஸ்டாக் பண்ணியிருப்போம். அதையுமே வந்து எவ்வளோ டேஸில் நமக்கு ரீஸ்டாக் கிடைக்குதோ அதை பொறுத்து வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ நீங்கள் லைக் கொடுக்கறது மூலயமா தான் நம்மளோட எஃபோர்ட் இவ்வளோ தூரம் நம்ம வந்து என்ன மெட்டீரியல் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து உங்களோட லைக் உங்களோட ஷேர்ஸ் மூலயமா தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுத்துருங்க. ஸோ வந்து எந்த ஒரு எடுத்தாலுமே அதோட எஃபோர்ட் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக இப்போ நானா ஒரு சிங்கிள் விமனாக தான் இதை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும் போது அந்த எஃபோர்ட்க்கு உங்கள் லைக் கொடுக்கறது தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன், வேற எதுவும் கிடையாது. ஸோ இது பிடிச்சிருக்கு, நம்ம இந்த எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து உங்களோட லைக் மூலயமா தான் தெரியும். ஸோ நம்ம நிறைய பார்க்குறோம், நீங்கள் பிளாக்ஸ் பார்ப்பீங்க, நிறைய வந்து யூடியூப்ல நிறைய பார்க்கும் போது அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி லைக்ஸ் கொடுக்கறதுனால தான் எங்களுக்கும் என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கு, இன்னும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றது நாங்கள் வந்து இன்னும் நிறைய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றத வந்து இன்னும் உங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். ஸோ இப்போ பார்க்குற இந்த ஹாஃப் ஒயிட்லாம் சூப்பராக மூவ் ஆகிடும். எப்போவுமே ஹாஃப் ஒயிட்டை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மூவிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியலை ஹாஃப் ஒயிட் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நார்மலாகவே ஒரு சில கலர் வந்து போட்டதுமே மூவ் ஆகிடும். அதில் ஒன்று வந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த ஹாஃப் ஒயிட் கலர். ஸோ இன்னைக்கு இந்த ஹாஃப் ஒயிட்லேயே பாருங்களேன், இந்த ஜரி வீவிங் கொடுத்த மாதிரி 2 டிசைன் கொண்டிருக்கும். சூப்பராக இருக்குது சாரியே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.